வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மிக்சடு தானியங்களை இதில் ஒரு 11 வகையான தானியங்களை ஊற வச்சுருக்கோம். இந்த தானியத்தை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நவதானிய கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு பச்சை பயிறு, இது நெறிப்பயிறு, க்ரீன் கலரில் மூக்குக்கடலை, கருப்பு கலர் மூக்குக்கடலை, இது அவரைக்கொட்டை, வெள்ளை கலரு பட்டாணி, ஒயிட் கலரு மூக்கு பட்டாணி, இது பீன்ஸ் கொட்டை ஒயிட்டு, இது பர்பிள் கலரு. இது கூட நான் காராமணி சேர்க்குறேன். ஒயிட் கலர் காராமணி. இப்போ கருப்பு கலரு கொள்ளு சேர்த்துருக்கேன். மொத்தம் 11 தானியங்கள் சேர்த்துருக்குறேன். இந்த தானியங்கள்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஹெல்த் வைஸாகவும் இது ரொம்ப நல்ல ரிச் ப்ரோட்டீன் கிரேவி. இது எல்லாமே ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். காலையில் இது கிரேவியாவோ சுண்டலாவோ செஞ்சுக்கலாம். ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சது பாருங்கள். இந்த மாதிரி கொட்டை நல்லா ஊறியிருக்கு. பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வச்சு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ கிரேவி தாளிச்சிக்கலாம். நல்லா கொலைஞ்சிருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கிங் ஆயில் வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் ஒரு 5-6 பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கிறேன். அதனுடைய ஃப்ளேவருக்கு மட்டும்தான். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம எந்த மசாலாவும் ருப்பு போகிறதுல ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ருப்பிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸு இஞ்சி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பொடியாக கட் பண்ணது நான் சாப்பரில் வச்சு கட் பண்ணேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்த உடனே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா தோல் விட்டு வதங்கும். அதுக்குள்ளே ஒரு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கலாம். கல்லுப்பு, இது பட்டை கிராம்பு 2 சம அளவு பொடி பண்ணது ஒரே ஒரு பிஞ்சு எடுத்து சேர்த்துருக்குறேன். இது மஞ்சப்பொடி, இது தனி மிளகாத்தூள், இது மிளகும் ஜீரகம் சம அளவு பவுட்ரு பண்ணது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, இது தனியா பவுட்ரு, இது குழம்பு மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த எடுத்து வச்ச மசாலாக்களை சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் கலரி கொடுத்துக்கலாம். நம்ம மூடி போட்டு சிம்மில் வைக்கும் போது அடி பிடிக்காமல் நல்லா தக்காளி வதங்கும். ஒரு 2 நிமிஷம் போல் மசாலா பச்சை வாடை போன உடனே நம்ம வேக வச்ச கொட்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் மசாலா நல்லா குக்காக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்தோடனே வேக வச்சு கொட்டைகளை சேர்த்துக்கலாம். கொட்டையில் எதுவும் தண்ணி இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். நான் கொட்டை வேக வைக்கும் போது எதுவும் உப்பு சேர்க்கல. ஏன்னா உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் கொலைய வேகாதுன்றதுனால உப்பு சேர்க்கல. இப்போ நல்லா உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச தேங்காய் இருக்குது. நீங்கள் பால் எடுத்தும் சேர்க்கலாம், தேங்காவோடும் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் தேங்காவோடு சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய
மிக்சட் தானிய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட, எல்லா தானியங்களும் மிக்ஸ் ஆகிருக்குது. சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸு, களி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டும் செம அட்டகாசமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.